ஒரு தலைவன் அப்படின்னாக்க பெரும்பாலும் தொண்டை வந்து தப்பான வேலை போகும்போது கேட்கணும், இல்லை வானா அது பண்ணணும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இது மாதிரி பண்ணாக்க அடிப்படை உறுப்பினர் பதவியை நீக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்லணும். பட் ஆனால் இவர் வந்து ஒரு அடிப்படை தலைவனும் கிடையாது, ஒரு நல்ல வழிகாட்டி அப்படின்னு சொல்ல முடியாது. திரையில படம் எடுக்கும்போது ஒரு நல்ல நடிகராக இருந்திருப்பாருன்னா அதுவும் பெருசாக கிடையாது. அப்படி இருக்கிறப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆன பட்சத்தில் முட்டி போடுறாங்க. முட்டி மட்டும் போட்டால் பரவாயில்ல, முட்டி போட்டுக்கிட்டு மண்சோறு சாப்பிட்றாங்க. இந்த மண்சோறு சாப்பிட்றதெல்லாம் பார்த்தா பக்கத்து ஸ்டேட்டுக்காரங்க, வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, முன்னாடி வந்து இந்தியா பில்டு பண்ணுறதுக்கு எல்லாரும் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருவாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது மண்சோறு சாப்பிட ஒரு படம் ஓடணும் அப்படிங்கிறதுக்காக மண்சோறு வந்து சாப்பிட்றதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அடிமுட்டாள்தனம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல தலைவனாக இருக்கிறவன் தொண்டனை பார்த்து கேட்கணும். பட் ஆனால் ஒரு நல்ல தலைவனாக இருக்கிறதுக்கு எந்த அறிகுறியுமே தெரியல. இதெல்லாம் வந்து இது வந்து நார்மலைஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது நார்மலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் கிடையாது. ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நாட்டில் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நாட்டில் யார் தலைமை தாங்குறாங்களோ அவங்க தான் கேட்கணும். பட் ஆனால் இவருக்கு அந்த பொறுப்பு கிடையாது. நம்ம பட்டே வந்தோமா, கேரவனில் படத்தை நடிச்சோமா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பெரும்பாலும் ஒரு பொது இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் வந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் கேட்கணும். இந்த மாதிரி தொண்டர்கள் பண்ணுற விஷயங்களை முட்டி போடக்கூடாது. முட்டி போடுறது அப்படிங்கிறது வந்து இவங்க வந்து யார் மாற்று பண்ணுறாங்கன்னு நமக்கே தெரியும். சர்ச்சில் முட்டி போட்டு ட்ராமா பண்ணது தான் இவங்க ரசிகர்கள் அப்படியே வந்து முட்டி போட்டு மண்சோறு சாப்பிட்றது, பாலாபிஷேகம் பண்ணுறது, தேட்டர் வாசலில் வந்து உயிர்களை பலி கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து பிற்போக்குத்தனமான ஒன்று, முட்டாள்தனமான ஒன்று. மொத்தத்தில் நல்ல நடிகராகவும் இல்லை, நல்ல தலைவராகவும் இல்லைங்கிறது வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்.